தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சின்ன சின்ன ஆசிய திரையில வரிசைப்படுத்த மகன் மதன் கார்கி பறவைகளே பறவைகளே அப்படின்னு பறவையை பார்த்து வர்ணிக்கும் பாடலை இந்த படத்துல எழுதியிருக்காரு. பாடலாசிரியர் கார்கி அவர்களையும் இப்பாடலை படத்தில் பாடியுள்ள சின்மயி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் மதன் கார்கி அண்ட் சின்மயி. மதன் கார்கி, நான் வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து நிறைய ஆடியோ லான்ச்சஸ் ஹோஸ்ட் பண்றதுனால சொல்றேன். படத்துக்கு படம் வந்து இசையமைப்பாளர் மாறிட்டே இருக்காரு. ஆனா ஒரு படத்துலயும் வந்து ஒரு புது வெரைட்டி ஆஃப் ஜானர் ஆஃப் சாங்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. மாசாணி பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதியிருக்கிற அந்த பாடல் பத்தி எங்களுக்கு ஒரு சில வரிகள் சொல்ல முடியுமா? மாசாணி படத்துல பாடல் முதல்ல வந்து ஃபாசிலுக்கு வந்து வெல்கம். ரொம்ப அழகான ஒரு இசை கொடுத்திருந்தாரு இந்த பாட்டுக்கு. 90s வந்து ரஹ்மான் சாரோட ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங் எனக்கு வந்து இந்த பாட்டு அந்த டியூன் கேட்கும்போது இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த டியூன். அந்த பாடல் வந்து படத்தோட ஆரம்ப கட்டத்தில் வர மாதிரியான ஒரு பாடல். அது அந்த படத்தோட ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரி வேணும். இயற்கையை வந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு பெண், அந்த பெண் இயற்கையை வந்து இயற்கையை எப்படி மைக்ரோ மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி அவளோட ஃப்ரீடம், அந்த பெண்ணோட வந்து சுதந்திரத்து மேல இருக்கிற காதல், அதே மாதிரி இந்த உலகத்தை வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்கிற ஒரு பெண், அந்த பெண் பத்தின ஒரு பாடல். இன்னைக்கு வந்து உலக மகளிர் தினம் அன்னைக்கு இந்த பாடல் வெளிவர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உலக மகளிருக்கு எங்க டீமோட ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் இந்த பாடல். இங்க இப்படி உங்க எல்லாருக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு இசை வெளியீடு விடாங்க, இதே வந்து உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குங்கிறதுனால தான். ஸோ இஃப் யூ ப்ராப்ளி மூவ் along with this song, it will be nice.